இத யார் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ விளையாடும் போதே இந்த கட்டை உடைஞ்சு போயிடும். இந்த போல விளையாட்ட பாக்குறதுக்காக ஏகப்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. டோலு போலு, 2 பேரும் உங்க பேச்ச குறைச்சுக்கோங்க, எனக்கு பசிக்குது. என்ன காளியா? 2 பேரும் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க, போங்க. இங்க பாரு, முந்திரி பருப்பு பாதாம்லாம் இருக்கு. இது காளியாவுக்கு போதும், நம்ம வேலை முடிஞ்சது. ருசியா தான் இருக்கு. பாரசீகத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னது திடீர்னு எனக்கு ஏன் இப்படி தூக்கம் வருது? நாங்க வந்துட்டோம். நடக்க போற போட்டிய விவரமா சொல்றதுக்காக நாங்க 2 பேரும் வந்துட்டோம். பாரசீக நாட்டு இளவரசர் தான் இந்த போட்டிக்கு நடுவர். டோலக்பூர் டீம்ல இருக்கிறது பீம், ராஜு, ஜக்கு, சுட்டி, அப்புறம் அபாரமான விளையாட்டு வீரர் காளியா. உங்களுக்கு நான் பைல்வான் டீம் அறிமுகப்படுத்துறேன். கீச்சக், மன்னு, மோட்டு, பிர்ஜு, அப்புறம் சிப்ரு. எல்லாரும் தெம்பா தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் தெம்பா இருப்பாங்க? இன்னைக்கு நீங்க நிச்சயம் எங்க கிட்ட தோக்க தான் போறீங்க பீம். முதல்ல விளையாட்ட ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆரம்பமாகட்டும். இப்போ நடக்கிறத பாருங்க. பீம் சுட்டி பக்கம் பால் அடிச்சாரு. இப்ப பால் ராஜு பக்கம் போயிருக்கு. பைல்வான் டீம் காரங்க பாவம் திணறிட்டு இருக்காங்க. ஜக்கு பீம் கிட்ட அடிச்சாரு. பீம் காளியா கிட்ட கோல் அடிக்கிறதுக்காக காளியாக்கு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அட, என்னாச்சு காளியாவுக்கு? எந்திரி காளியா. அதோ கோல் அடிச்சாச்சு. பைல்வான் டீம் காரங்க முதல் கோல அற்புதமா அடிச்சிட்டாங்க. ஏமாத்துக்காரன். வாங்க, இப்போ நம்ம ஆட்டத்தை உங்களுக்கு காமிக்கலாம். ராஜு, விடாத, கோல் அடி. உடைஞ்சு போச்சு. ராஜு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, போய் கோல் போடு. ரெண்டு டீமுடைய பாயிண்டும் சரி சமமா இருக்கு. கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நான் அவனை ஜெயிக்க விடவே மாட்டேன். என்ன சும்மா நிக்கிற? வேகமா ஓடு. கீச்சக், மறுபடியும் குறுக்க வராத. இது விளையாட்டு நியதிக்கு புறம்பானது கீச்சக். வா நண்பா, இவனை நாம ஒன்னா சேர்ந்து கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ருசியான லட்டு சாப்பிடலாம். இந்த போட்டியில டோலக்பூர் டீம் தான் ஜெயிச்சது. முடியாது, இந்த வெற்றியை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என்ன பண்ற? தள்ளிப்போ, தள்ளிப்போ. அது சரி, போட்டி எப்ப ஆரம்பிக்கும்? போட்டி எப்பவோ முடிஞ்சாச்சு காளியா. போட்டி நடக்கும் போது நீ தூங்கிக்கிட்டு இருந்த. பீம், இவன் தான் போலோ சாம்பியன். என்ன போலோ சாம்பியன் இவரு பாராட்டினாரு. ஆனா என் நண்பர்களும் போலோ சாம்பியன்ஸ் தான்.
சாம்ராட், உங்க சேனைகள் உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கட்டும். என்னுடைய குதிரையை உடனே கொண்டு வா. தாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோ இஷின் நம்ம நாட்டை தாக்குறதுக்காக இப்ப அவன் முடிவெடுத்திருக்கா. மகாராஜாவுக்கு அடிபட்டிருக்கு, நம்ம கிட்ட படைபலமும் இல்ல. ஆனா இந்த விஷயத்தை நாம ஒரு குறைவா நினைக்கவே கூடாது. என்ன நாம தக்க பதிலடி கொடுக்கணும். மகாராஜாவுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும். பீமை விட நல்ல பேர் வாங்குறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். சேனாதிபதி யாரு? இந்த சேனைகளை பார்த்தா நேஷனல் ஹைவே மாதிரி நீளமா இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே தலை சும்மா குர்ரு சுத்துது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய படையா? இவங்களை தோக்கடிக்கணும்னா ஏதாவது அதிசயம் தான் நடக்கணும். அந்த அதிசயத்தோட பேர் தான் யோஷா. நீங்க வீரர்கள் ஆயிட்டீங்க. உங்க மன தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். உண்மையா நீங்க போராட இருக்கணும். நீங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்றீங்களே. நான் உதவி செய்யல, உங்களை காக்குறேன். என்ன நம்புனா நான் உங்களை கைவிட மாட்டேன். மா வீரர்களே, போர்க்களத்துல நமக்கு நிலைமை சரியில்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆனா நம்ம தைரியத்தை இழக்க கூடாது. சாகுற வரைக்கும் எதிரிங்க கூட போராடணும். இவன் எங்க இருந்து திடீர்னு வந்தான்? ஓ நேரம் தான் இப்ப சரியில்லை ஹிடோஷின். ஏன்னா நீ சரியான பயந்தாங்குழி. ஈகா நாட்டு வீரர்கள் எல்லாரையும் மயக்கி நயவஞ்சகமா ஓ சேனை வீரர்களை மாத்தி வச்சிருக்க. எந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதிகமா யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. இல்லனா உன்னால ஒழுங்கா சண்டை போட முடியாது. முதல்ல நான் உன்னை எச்சரிக்கை பண்ணுவேன், அதுக்கப்புறமா தான் தாக்குவேன். ஓடிப்போய நீ எனக்கு எச்சரிக்கை கொடுக்கறியா? என் கூட சரிசமமா சண்டை போடுவியா? ராஜுஜகு, மன்னருக்கு அடிபட்ட உடனே மத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சுட்கி, பீமுடைய ஒரு தாக்குதல் எதிரிகளை பந்தாட வச்சு ஓட வச்சிட்டு இருக்கு பாத்தியா? நீ ஒரு தேச துரோகி. பயமூடு. நாங்கள் தேச துரோகிகள் கிடையாது. நாங்க லட்சியவாதிங்க. நாங்க போராடி எங்களுடைய லட்சியங்களை பரப்பி ஒரு புது சமுதாயத்தை உருவாக்க விரும்புறோம். அதுக்காக நம்ம ஜனங்களையும் இறக்கமில்லாம அழிப்பியா? எங்களுக்கு உறவுகள் கிடையாதுன்னு சொன்னேன்ல. எங்களுடைய கொள்கையும் லட்சியமும் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு உரைக்குள்ள 2 வாள் இருக்கவே முடியாது. 2 பேரும் ஒரே கொள்கைக்காக சண்டை போட்டா நிச்சயமா எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ இப்போ அழிஞ்சாகணும்.
நீ ஒரு அப்பாவி பீ. ஆயுதங்களை கீழே போட சொல்லி உன்னோட வீரர்களுக்கு இப்பவே கட்டளை கொடு. இவனை கூட்டிட்டு போய் அடைச்சு வைங்க. அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நாம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம். ஆமா, ஸ்பேஸ்ல உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு போதுமான காத்து கிடைக்காது. இந்த கேப்சூல்ஸை நீங்க போட்டுக்கிட்டா எப்பவும் போல சுவாசிக்கலாம். நண்பர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்பேஸ் ஷட்டில் 10 வினாடியில் பறக்க போகிறது. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஸ்பேஸ்ல போறதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன இது புதுசா இருக்கு? ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் கூட இருக்குமா? கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க, ஏலியன்ஸ் கப்பல்ல சவாரி செய்யறாங்க. நம்பவே முடியல. புக்ல எழுதிருக்கு இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொலைக்காரங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப் வந்தாலும் இவங்க கொள்ளையடிப்பாங்களாம். அப்புறம் 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 அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உள்ளேயே வந்துருவாங்களா? இதுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப பாருங்க வேடிக்கைய. இது என்ன? அந்த பிளானட் நம்மள நோக்கி வருது. ஆக்சிடென்ட் ஆக போகுது. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம் அங்கிள். ஆஹா, டொண்டன் ஆண்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா,
அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவன் எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டி என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. நாங்க கார்கனுக்கு போக மாட்டோம். ஏன்னா அது ஒரு சாப பூமி. நம்ம பொருட்களை அங்க கொண்டு போய் தானே விற்க முடியும். நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க வர மாட்டோம். நில்லுங்க, போகாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. நில்லுங்க, நான் நில்லுங்கன்னு சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு எங்களோட உதவி தேவையா இருக்கா? சொல்லுங்க. அது அது
உங்களால எனக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால யாருமே கார்கனுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அது நாங்க எல்லாரும் கார்கனுக்கு தான் போகணும். என்னால உங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு கார்கன் வரைக்கும் கண்டிப்பா போக முடியும். ஆனா நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு கப்பல்லாம் ஓட்ட தெரியுமா? நாங்க சின்ன பசங்க இல்ல, பெரியவங்களை விட ரொம்ப அருமையா கப்பல் ஓட்டி காட்டுவோம். அட என்னங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தான் பாருங்களேன். நாங்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். அதோட கப்பல்ல இருக்கிற உங்க பொருட்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துரும். நல்ல யோசனை தான். வாங்க வாங்க. கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டு. இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க 2 பேருக்கும் புடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. காப்பாத்து பீம். நாம கொஞ்ச நேரத்துல கார்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். ரொம்ப நன்றி பீம். நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நாங்க யாருமே கோர்கனுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டோம். நான் என் கடமையை தான் செஞ்சேன் ஏட்ரியன். மகாராஜா எங்க எல்லாரையும் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போகிறதுக்காக தானே அனுப்பி இருக்காரு. தலைவா, தலைவா, உனக்கு தெரியல, நான் மகான் ஜராகூசுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன்.
பூஜைக்கு நடுவுல என்ன கூப்பிடணும்னா உங்ககிட்ட முக்கியமான காரணம் இருந்தாகணும். அந்த 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 பசங்க தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிட்டாங்க. உங்ககிட்ட இவ்வளவு வீரர்கள் இருந்தும் அந்த பசங்களை உன்னால பிடிச்சு வைக்க முடியலையா? என் மேல இருக்கிற பயத்துல இந்த பசங்களால தப்பிச்சு போக நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க ஓட பாக்குற? இப்ப நானே போய் அந்த பதக்கத்தோட இன்னொரு பாதியை கைப்பற்றுவேன். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவை நான் தான் ஆள போறேன். என்னாச்சு தூரி? நான் இங்க இப்ப எதையோ ஒண்ணும் இல்ல. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான். நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அங்க பாருங்க, பாரி கோரா எரிமலை. அங்கதான் பதக்கத்தோட மறுபாதை இருக்கு. ஒரு வழியா நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதுவும் கிருபரோவுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம சீக்கிரமா அங்க போய் சேர்ந்தாகணும். நாங்க ரொம்ப களைச்சு போயிருக்கோம் பீம். நாம உட்கார்ந்துட்டு போக ஏதாவது கிடைக்குமா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி செஞ்சா நாம சீக்கிரமே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆஹா, இதுங்க காத்தை விட வேகமா ஓடுதுங்க. இன்னும் வேகமா போங்க. இருபோரும் நம்ம பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போங்க. எல்லாரையும் விடுதலை பண்ணிடு. பதக்கத்தை எங்க கிட்ட கொடுத்துரு. அதை நாங்க அழிச்சிடுறோம். ஓ, அப்ப உங்களுக்கும் பதக்கம் வேணுமா? நீங்கெல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. உங்களால இந்த பதக்கத்தை பயன்படுத்த முடியாது. இது என்ன மாதிரி மாவீரங்கிட்ட தான் இருக்கணும். இத வச்சு நான் ஆப்பிரிக்காவை இல்ல இந்த உலகத்தையே ஆள போறேன். பீம்பாரா, சிர்மாரா, அஜுமாரோ. இவன் என்ன சொல்றானே புரியலையே. அசிகிலோ, பிகாரா, கில்கெலி மனோரோ. நீங்க போய் அந்த அப்பாவிங்களை எல்லாம் விடுவீங்க. நான் இவனை கவனிச்சுக்கிறேன். பதக்கத்துக்காக நான் உன்னோட சண்டை போட தயார் தான். உனக்கு துணிச்சல் இருந்தா வந்து மோது. எனக்கே சவால் பண்றியா நீ? உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். இந்தா, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு.
Hey!